தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் லேசி லக் அப்படின்னா என்ன, இந்த லேசி லக் ஃபியூச்சரை அல்கோ ட்ரேடிங்கில் எப்படி நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அல்கோ ட்ரேடிங் பற்றி தமிழ்லேயே கற்றுக்கணும், அல்கோ ட்ரேடிங்கை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, இந்த லேசி லக் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். இன்னமும் நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் அல்கோ பிளாட்ஃபார்ம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கிரியேட் நியூ ஸ்ட்ராட்டஜியில் போயிட்டு இப்போ நான் வந்து ஒரு ஸ்ட்ராடல் நான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ அடுத்த மணியோட கால் ஆப்ஷனை வந்து நான் செல் பண்ணுறேன், வீக்லி எக்ஸ்பிரியை நான் செல் பண்ணுறேன் அப்படின்னா ஒன்ஸ் வந்து இப்போ நான் ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 20% வந்து நான் போடுறேன். ஓகேங்களா? இப்போது ஸ்டாப் லாஸ் ஒன்ஸ் இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு அப்படின்னா அகைன் வந்து என்ட்ரி எடுக்கிறதுக்கு நம்ம இந்த ரீஎன்ட்ரி ஆன் எஸ்எல் அப்படிங்கிற ஃபியூச்சரை நம்ம யூஸ் பண்ணோம். தட் மீன்ஸ் அட் த மணியை வந்து இப்போ 9:35க்கு வந்து அட் த மணியோட காலை செல் பண்ணிடும். செல் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனிச்சு அப்படின்னா ஹிட் ஆன உடனே அகைன் என்ட்ரி எடு அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த ரீஎன்ட்ரி ஆன் எஸ்எல் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணோம். இதில் இந்த ரீஆசப் ரிவர்ஸ், ரீமூமெண்டம் ரிவர்ஸ், ரீகாஸ்ட் ரிவர்ஸ், இந்த 6 ஆப்ஷனை பற்றி இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். அதாவது எஸ்எல் ஹிட் ஆச்சு அப்படின்னா உடனே அடுத்த மணியை வந்து என்ட்ரி எடுக்கணுமா, இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணி திரும்ப அந்த ப்ரீமியம் வந்து பழையபடி வந்ததுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கணுமா, இல்லை நம்ம வந்து கொஞ்சம் குறிப்பிட்ட அந்த ப்ரீமியம் வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அப் ஆனாவோ இல்லை டவுன் ஆனாவோ என்ட்ரி எடுக்கணுமா அப்படிங்கிறது தான் இந்த ரீஆசப், ரீமொமெண்டம், ரீகாஸ்ட் அப்படிங்கிறது. ரிவர்ஸ் அப்படின்னா நம்ம வந்து நம்ம இங்கே வந்து செல் பண்ணியிருக்கோம், அதற்கு மாறாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனோனையுமே பை பண்ணுது அப்படின்னா அது ரிவர்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த 6 ஆப்ஷன், ஃபஸ்ட்டு உள்ள 6 ஆப்ஷனை பற்றி நீங்கள் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ போய் பாருங்கள். இதில் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா லேசி லக் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? இந்த லேசி லக்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஓகே, இந்த லேசி லக் அப்படிங்கிறது நமக்கு எப்போ தேவைப்படும் அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம். இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்ட்ரி டைம் 10:30க்கு நான் என்ட்ரி ஆகிறேன், எக்ஸிட் டைம் வந்து 3:30 நான் கொடுத்துட்றேன். செட்டப் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது கால் ஆப்ஷனை வந்து ப்ரீமியம் வந்து 150 அப்படிங்கிற ப்ரீமியம் இருக்கிற ஒரு கால் ஆப்ஷனை நான் செல் பண்ணுறேன். ஓகேங்களா? ஆப்ஷன் செல்லிங் நான் பண்ணுறேன். அதுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 60% போட்டுக்கிறேன். அப்போ அப்படின்னா 240 அப்படிங்கிறது ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஓகேங்களா? இப்போது ரீஎன்ட்ரி கண்டிஷனில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஹிட்டான உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு நம்ம 150 ப்ரீமியம் நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம். இப்போ திரும்ப ஹிட் ஆனதுக்கப்புறம் 125 ப்ரீமியமை நான் செலக்ட் பண்ணணும். ஆனால் இந்த ப்ரீமியமை செலக்ட் பண்ணிவிட்டு, அதாவது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனோமே ஆப்ஷன் டேபிளில் எங்கே 125 ப்ரீமியம் இருக்குது அதை நீ செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரீமியமோட ப்ரைஸ் வந்து 20% வந்து ட்ராப் ஆகிற வரையும் நீ வெயிட் பண்ணு. 20% ட்ராப் ஆனதுக்கப்புறம் நீ என்ட்ரி எடு. அதுக்கு ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 30% போடு அப்படின்னு இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடான ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த லேசி லக் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட்டு உள்ள 6 ஆப்ஷனை யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ண முடியாது. பட் இந்த லேசி லக் அப்படிங்கிறது ஒன்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நியூ ஸ்ட்ராட்டஜி, அதாவது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கப்புறம் ஒரு புது ஸ்ட்ராட்டஜி நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுவோமோ அந்த மாதிரி நம்ம இதை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இந்த எக்ஸாம்பிளில் பார்த்த ஸ்ட்ராட்டஜியை அப்படியே நான் இதை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஓகேங்களா? இப்போ என்ட்ரி டைம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 10:30. ஓகேங்களா? எக்ஸிட் டைம் வந்து 3 o'clock. நான் இதை அப்படியே போடுறேன். 10:30 போட்டாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 o'clock. ஓகேங்களா? ஸோ நம்ம பேங்க் நிஃப்டி எடுத்துக்குவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். கால் ஆப்ஷன் வந்து ஒரு லாட் வந்து நம்ம செல் பண்ண போகிறோம். ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா 150. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியில் கொடுத்துருக்கேன், 150 ப்ரீமியம். அதுக்கு ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60% நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதையே வந்து நம்ம வந்து புட்டுக்கும் பண்ணலாம். ஓகேங்களா? அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு காலை வந்து நான் புட்டுன்னு கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 10:30க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால் ஒரு புட்டு 150 ப்ரீமியம் எங்கே இருக்கோ அதை வந்து செல் பண்ணிடும். ஓகேங்களா? செல் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? 60% வந்து ஸ்டாப் லாஸ் போடணும். இதை நான் வந்து பர்சன்டேஜுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ரெண்டையுமே.
60% வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டோம். இப்போது காலோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆச்சு அப்படின்னா நம்ம என்ன இங்கே கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கோம், 125 ப்ரீமியம் வந்து திரும்ப வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா செல் பண்ண சொல்லி. ஓகேவா? அப்போது இங்கே ரீஎன்ட்ரி ஆன் எஸ்எல்லை கிளிக் பண்ணிவிட்டு லேசி லக்குக்குள்ளே போகிறோம். லேசி லக்குள்ளே போயிட்டு இங்கே க்ளோசஸ்ட் ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா 125. அது 150 ப்ரீமியம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆன உடனே 125 ப்ரீமியமை செல் பண்ணு, அதாவது எங்கன்னு செலக்ட் பண்ணிக்க. பட் ப்ரைஸ் வந்து 20% வந்து ரெடியூஸ் ஆகணும். அப்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும், சிம்பிள் மொமெண்டம் யூஸ் பண்ணணும். சிம்பிள் மொமெண்டத்தில் போயிட்டு பர்சன்டேஜ் டவுன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு 20% வந்து ரெடியூஸ், அதாவது 125 ப்ரீமியம் என்ன இருக்கோ அந்த ஸ்ட்ரைக்கை செலக்ட் பண்ணிவிட்டு அது வந்து 20% அந்த ப்ரீமியம் ட்ராப் ஆகிற வரையும் வெயிட் பண்ணு. ட்ராப் ஆனதுக்கப்புறம் என்ட்ரி எடு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம சிம்பிள் மொமெண்டம் யூஸ் பண்ணிட்டோம். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 30%. ஸோ இதில் போயிட்டு பர்சன்டேஜில் வந்து 30 அப்படின்னு கொடுத்துட்டு கிரியேட் அண்ட் செலக்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த லேசி லக் வந்து கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், லேசி லக் 1 அப்படின்னு கிரியேட் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ இப்போ இதே போல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா புட்டுக்கு நம்ம கிரியேட் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும், சேம் எஸ்எல் கொடுத்துட்டு லேசி லக் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல கிரியேட் ஆர் நியூ அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே க்ளோசஸ்ட் ப்ரீமியம். ஓகேங்களா? அதில் போயிட்டு இங்கே நம்ம என்ன ப்ரீமியம் கொடுத்தோம், 125 ப்ரீமியம். ஓகேங்களா? 125 கொடுத்துட்டு சிம்பிள் மொமெண்டம் கொடுத்துட்டு 20% வந்து ப்ரைஸ் ட்ராப் ஆகிற வரையும் வெயிட் பண்ணு. ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30%. ஓகேங்களா? ஸோ 30% போட்டுட்டு கொடுத்துட வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ இது வந்து புட்டு. ஆல்ரெடி கால் நம்ம கொடுத்தாச்சு, இப்போ வந்து நம்ம புட்டு. ஓகேங்களா? ஸோ அகெயின் இது வந்து புட் கொடுத்துட்டு க்ளோசஸ்ட் ப்ரீமியம் வந்து 125, ஸ்டாப் லாஸ் வந்து 30, சிம்பிள் மொமெண்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 கொடுத்துட்டு கிரியேட் அண்ட் டிக்கெட் கொடுத்தீங்க அப்படின்னா லேசி லக் 2 வந்து கிரியேட் ஆயிரும். அப்போது இந்த ஸ்ட்ராட்டஜியோட மீனிங் என்ன அப்படின்னா 9, 10, 30க்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால் ஒரு புட்டை செல் பண்ணும். 150 ப்ரீமியம் உள்ள செல் பண்ணிவிட்டு 60% வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுக்கும். ஓகேங்களா? இப்போ காலோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு அப்படின்னா, ஸோ ஹாலோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா எங்கே 125 ப்ரீமியம் இருக்கோ அது 20% அந்த ப்ரீமியம் ட்ராப் ஆகிற வரையும் வெயிட் பண்ணிவிட்டு ட்ராப் ஆனோடனே என்ட்ரி எடுத்துகிட்டு அதுக்கு 30% ஸ்டாப் லாஸ் போட்டுரும். அதே போல் புட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் 10:30க்கு செல் பண்ணிடும், 150 ப்ரீமியம் செல் பண்ணிடும். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப 125 ப்ரீமியம் எங்கே இருக்கோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதோட ப்ரீமியம் 20% ட்ராப் ஆகிற வரையும் வெயிட் பண்ணிவிட்டு என்ட்ரி எடுத்துரும். ஓகேங்களா? அதுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து 30% வந்து போட்டுரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடான ஸ்ட்ராட்டஜிஸ், அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம எடுக்கிறோம், அது ஸ்டாப் லாஸோ இல்லை டார்கெட்டோ ஹிட் ஆயிடுச்சு. இது வந்து நம்ம ஸ்டாப் லாஸ்க்கு தான் யூஸ் பண்ணணுங்கிறது கிடையாது, டார்கெட்டுக்கும் நீங்கள் லேசி லக் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி டார்கெட்டோ ஆர் ஸ்டாப் லாஸோ உங்களுக்கு ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் அகைன் ஒரு ரீஎன்ட்ரி எடுக்கணும், அதோட கண்டினியூசேஷனாக ரீஎன்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா இந்த லேசி லக் அப்படிங்கிற ஃபீச்சர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் லேசி லக் ஃபீச்சர் நான் யூஸ் பண்ணி நான் ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதோட ரிசல்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதை நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 2022 இதை நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்டார்ட் பேக் டெஸ்ட் கொடுத்துட்டேன். சேம் இப்போ நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும் சேம் அதே போல் தான் நான் வந்து ஒரு பர்சனல் ட்ரேடிங்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நீங்களும் இதை லேர்ன் பண்ணிவிட்டு நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி உங்களோட ஸ்ட்ராட்டஜியை இன்னும் டியூன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா கால்குலேட், இது வந்து ஒரு செல்லிங் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ மார்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா 78,000 வந்து தேவைப்படுது. ரிட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா 40%, 12%, இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா 44%, இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் இருக்குது. நான் ஸ்லிப்பேஜ் எதுவுமே ஆட் பண்ணலை, ஜஸ்ட் இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணலை. இந்த மாதிரி உங்களால் எஃபெக்டிவாக இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு லேசி லக் அப்படின்னா என்ன, இந்த லேசி லக் ஃபியூச்சரை அல்கோ ட்ரேடிங்கில் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு எஃபெக்டிவான ஒரு அல்கோ ஸ்ட்ராட்டஜியை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
அல்கோ ட்ரேடிங்கை பற்றி நான் A to Z தெரிஞ்சுக்கணும், அல்கோ ட்ரேடிங்கை பற்றி நிறையா கற்றுக்கணும் அப்படின்னா ஃப்ரீ கோர்ஸ் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் வழியாக நீங்கள் ஜாயின் பண்ணி அல்கோ ட்ரேடிங்கை பற்றி ஃபுல்லாக நீங்கள் கற்றுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி அல்கோ ட்ரேடிங் பற்றி நிறையா இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.